வணக்கம், நான் உங்க செஃப் முரளி. வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போற டிஷ் வந்து என்ன அப்படின்னா கார்ன் ஆலு டிக்கி. இந்த கார்ன் ஆலு டிக்கி எப்படி செய்யறது, இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னடா அமெரிக்கன் ஃப்ரோசன் கார்ன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சோளம் இருக்கு இல்லையா, இந்த சோளம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது வந்து பச்சையாக எடுத்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரோசனில் வைப்பாங்க. நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து பண்ணுறது தான் நல்லா இருக்கும். ஒரு சில பேர் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, எங்களுக்கு கிடைக்கலையே, ட்ரையாக இருக்குது கார்ன், வந்து ட்ரையாக இருக்குது, இந்த பாப்கார்னுக்கு வைக்கக்கூடிய ட்ரை கார்னை வந்து வாங்கி ஊற போட்டு பண்ணலாமா அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கார்ன் ஊறி நான் சொன்ன மாதிரி மெத்தட்ல பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ட்ரையா இருக்க மாதிரி இருக்கிறதோட இல்லாம வந்து வரவே வராது, ரொம்ப ஹார்டா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த கார்ன் வந்து அமெரிக்கன் ஃப்ரோசன் கார்ன் அப்படிங்கறத சொல்லி ஃப்ரெஷ் ஸ்வீட் கார்ன் அப்படிங்கறத வாங்கினீங்க அப்படின்னா தான் ரொம்ப நல்லா இருக்கும். சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், 10 பல் பூண்டு, பிரெட் கிரம்ஸ் 100 கிராம், ஆயில் பொரிக்க தேவையான அளவு, சால்ட் தேவையான, இஞ்சி சிறிதளவு, சில்லி பிளேக்ஸ் சிறிதளவு, மைதா மாவு 2 ஸ்பூன், உருளைக்கிழங்கு 3, கார்ன் 50 கிராம். இப்போ இந்த கார்னுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா வெந்நீர் வச்சிருக்கேன். இந்த வெந்நீர் நல்லா தளன்னு கொதிக்கும் போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கார்னை வந்து பிரிச்சு வச்சுக்கிட்டு அதுல கொஞ்சமா உப்பு, அதாவது வந்து ஒரு அரை அளவுக்கு சால்ட் போட்டு நல்லா கொதிக்கிற வெந்நீரை இதுல ஊத்தி ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு வடிகட்டிக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது. இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து வெந்நீர் ஊத்திட்டேன். இது ஒரு 5 நிமிஷம் ஆன பிறகு வடிகட்டிட்டு இதை என்ன பண்ணணும், மிக்சியில திரியா அரைக்கணும். இப்ப நான் வந்து இதை காட்டுறேன் பாருங்க. இது எப்ப நல்லா வடிகட்டிட்டு நல்லா வடிகட்டணும், ஆறுன பிறகுதான் திரியா அரைக்கணும். அந்த திரியா அரைக்கிறது எப்படி அப்படிங்கிறது இதை பாருங்க. திரியா இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல போட்டு நீங்க திரியா அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம மசாலா எப்படி செய்யறதுங்கிறத பார்ப்போம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊத்துறேன். ஸோ இந்த ஆயில் நாம ஊத்தின பிறகு ஆயில் வந்து சூடாகும் போது நீங்க என்ன பண்ணுங்க, லைட் சூடா இருக்கும் போது நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஜீரகத்தை இப்படி ஆட் பண்ணிடுங்க. ஜீரகம் நாம வந்து ஏன் இதுலலாம் ஆட் பண்றோம் அப்படின்னா, ஜீரகத்தினுடைய ஒரு வாசனை, பொரியும் போது உள்ள ஒரு வாசனை அப்படிங்கிறது ரொம்ப டாப்பா இருக்கும். அதுக்காக தான் நாம வந்து இந்த மாதிரி பண்றது. இப்போ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து, நாம வந்து பூண்டு, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபைனா வெட்டிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபைனா வெட்டிருக்கேன். இதை தவிர சில்லி ஃபிளேக்ஸ் அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பீங்க. இந்த சில்லி ஃபிளேக்ஸ் வந்து நம்ம வேற ஒன்றும் இல்லை, காஷ்மீர் சில்லி மிளகாவை வந்து லைட்டா சூடு பண்ணிட்டு ஒரு மாதிரி இடிக்கிறது தான் சில்லி ஃபிளேக்ஸ் அப்படிங்கிறது. இப்போ வந்து ஜீரகம் ஆல்ரெடி பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபைனா சாப் பண்ணி வச்ச கார்லிக் ஆட் பண்றேன். அதுக்கு அடுத்தது வந்து ஜிஞ்சர் ஆட் பண்ணிடுறேன். இது ரெண்டுத்தையும் நீங்க ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி நீங்க வதக்கணும். ரொம்ப வதக்கணும் அப்படிங்கிற இது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, நாம வந்து ஆல்ரெடி ஃப்ரை பண்ண போறோம். ஸோ அதனால இந்த உருளைக்கிழங்கோட சேர்த்து நீங்க வந்து நல்லா ஒரு ஒரு பெரட்டிட்டு அதன் பிறகு ஃப்ரை ஆகும் போது நல்லா இருக்கும் அந்த வாசனை. இந்த மாதிரி ஆன பிறகு நாம என்ன பண்றோம் அப்படின்னா, எடுத்து வச்ச, அதாவது வந்து நம்ம மிக்சியில அரைச்சி வச்ச கார்ன், அதாவது வந்து இது வந்து ரெடிமேட் கார்ன்ல, அமெரிக்கன் கார்ன்ல வந்து ஃப்ரோசன் கார்ன், இந்த கார்னை வந்து இதுல நாம ஆட் பண்றோம். ஏன் காரணம்னா, இந்த கார்ன் வேகும் போது நம்ம வந்து வெந்நீர் வந்து சுட வெந்நீர் ஊற்றிருக்கோம். அந்த வெந்நீர் ஊற்றின பிறகு இந்த ஃப்ரோசன் கார்ன் என்ன ஆகும் அப்படின்னா, அதில் உள்ள தண்ணி அப்சர்வ் பண்ணிக்கிட்டு லைட்டா வெந்துட்டு அது அப்படியே இருக்கும். அதை நம்ம வடிகட்டிட்டு மறுபடியும் மிக்சியில் இந்த மாதிரி ஓட்டும் போதே என்ன ஆகும்னா, கொஞ்சம் பேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் இந்த ட்ரைனஸ் அப்படிங்கிறது பண்ணிட்டீங்க அப்படின்னா, நாம உருளைக்கிழங்கோட சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆல்ரெடி நான் உருளைக்கிழங்குல வந்து உப்பு போட்டிருக்கேன். இந்த கார்ன் வேகும் போது நீங்க பார்த்துருப்பீங்க, உப்பு போட்டிருக்கோம். இது எல்லாம் போட்டு நம்ம உருளைக்கிழங்கோட பிசையும் போது அப்போ நாம வந்து சால்ட் செக் பண்ணிக்கிட்டு நாம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது வரைக்கும் வந்து இன்னும் சில்லி ஃபிளேக்ஸ் ஆட் பண்ணல. இதுல காரம் அப்படிங்கிறது நீங்க வந்து கிரீன் சில்லி ஆட் பண்ணீங்க அப்படின்னா இதுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். அதுக்காக நாம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த சில்லி ஃபிளேக்ஸ் அப்படிங்கிறத ஆட் பண்றோம். இப்ப பாருங்க, நான் சில்லி ஃபிளேக்ஸ் ஆல்ரெடி நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அந்த சில்லி ஃபிளேக்ஸை இதுல நான் ஆட் பண்ணிடுறேன். இது வந்து காரம் வந்து ஜாஸ்தி இருக்காது. காரணம் என்ன, காஷ்மீர் சில்லி அப்படிங்கும் போது இதுல வந்து கலர் அப்படிங்கிறது தான் நல்லா இருக்குமே தவிர காரம் அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கும்.
ஸோ இப்போ பார்த்தீங்களா நம்ம பிசையும் போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு பாருங்க. அதனால கொஞ்சம் ட்ரைனஸ் ஆகிறதுக்கு தான் நாம இந்த மாதிரி பண்றோம். இப்போ இதை ட்ரை ஆயிடுச்சு. இதை எடுத்து ஆற வச்சுட்டு உங்களுக்கு உருளைக்கிழங்கோட சேர்த்து பண்ணும்போது காட்டுறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உருளைக்கிழங்க நம்ம வேக வச்சு ஆல்ரெடி வந்து மேஷ் பண்ணி மாதிரி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு நான் ஆட் பண்றேன். மைதா மாவு எதுக்காக நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா, பைண்டிங்காக தான் நம்ம ஆட் பண்றோம். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் கொத்தமல்லி. ஸோ கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு சால்ட் வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்காங்க கொஞ்சம், அதையும் இதில் நம்ம ஆட் பண்ணிடுறோம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக நல்லா உருளைக்கிழங்க மேஷ் பண்ண மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நான் மேஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது கூடயே நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு நாம வந்து பிரெட் க்ரம்ஸ் போட்டு தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இது எல்லாத்தையும் மேஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ண பிறகு எவ்வளோ வந்து திக்கா இருக்கு பார்த்தீங்களா. இப்போ இதை தான் நாம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ரோலர் ஷேப்புக்கு நாம உருட்ட போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்ட மாதிரி தான் இதை பண்ண போறோம். இப்போ இதை வந்து ஃபுல்லா உருட்டி உங்களுக்கு ஷேப்பா பண்ணி ஃப்ரை பண்றதை காட்டுறேன். இப்போ பாருங்க, நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அழகா வந்து ரோலர் மாதிரி நான் வந்து உருட்டி வச்சிருக்கேன். ஸோ இந்த ஷேப் வந்து எப்படி உருட்டுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன். இப்போ இதை பிரெட் க்ரம்ஸ் போட்டு நாம ரெடி பண்ணியாச்சு. இந்த கார்ன் ஆலு டிக்கி அப்படிங்கிறது வந்து ரொம்ப மாலை நேர ஸ்நாக்ஸ்ல ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஃப்ரை பண்றத உங்களுக்கு நான் காட்டுறேன், பாருங்க. இப்போ இதை எப்படி போடுறேன் பாருங்க. நாம வந்து முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா வந்து வைக்கணும். அதே மாதிரி வந்து ஃபயர் வந்து ரொம்ப ஜாஸ்தி நீங்க வச்சு போடக்கூடாது. அதை வச்சுட்டு கொஞ்சம் ஆன பிறகுதான் நீங்க வந்து ஃபயர் வந்து ஜாஸ்தி வச்சு போடணும். அதே மாதிரி போடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா போடுங்க. காரணம் என்ன அப்படின்னா, எண்ணெயினுடைய சூடு இருக்குது, இது வந்து ரோலர் மாதிரி இருக்கு இல்லையா, அதனால உங்களுக்கு கைகள்ல போடும். அதனால கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா வச்சு நீங்க ஆட் பண்ணி போடுங்க. இப்போ நாம ஃபுல்லா போட்டாச்சு. இப்போ இதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எடுத்து உடனே கிளறவே கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து கைகள்ல, அதாவது வந்து என்னன்னா, இந்த ஆயிலுக்கு வந்து நார்மல் சூடு, அதாவது இது வந்து சூடு ஜாஸ்தியா இருந்தா கூட இந்த டிக்கி அப்படிங்கிறத போட்ட பிறகு ஆயிலினுடைய சூடு கொஞ்சம் கம்மி ஆயிடும். அந்த நேரத்துல நீங்க கரண்டியை போட்டு கிளறினீங்க அப்படின்னா இந்த டிக்கி அப்படிங்கிறது உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் நல்லா ஃபயர் வச்சு ஒரு நார்மல், அதாவது வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆன பிறகுதான் நீங்க இந்த மாதிரி கரண்டி எடுத்ததுமே வந்து நம்ம வந்து ஒரு வலை போட்ட கரண்டினால கிளறவே கூடாது. காரணம் என்ன, அந்த வலை போட்ட கரண்டி வந்து உங்களுக்கு வந்து பிளாட்டா இருந்ததுன்னா தப்பு இல்லை. கொஞ்சம் குழிவா இருக்கு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இதை போய் உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் நான் வந்து எதுக்காக இவ்வளவு டிப்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த ஃப்ரை பண்றதுலயே நிறைய விதங்கள் இருக்கு. நீங்க ஆயில ஓவரா ஃபயர் வச்சு பண்ணீங்க அப்படின்னா மேல் பகுதி சேவக்கும், உள் பகுதி வேகாது. ஸோ பாதி பேர் என்ன பண்ணுவீங்க, உடனே எடுத்துருவீங்க. ஸோ இந்த ஃப்ரையிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் இவ்வளவு தூரம் நான் பேசுறேன். ஒரு தடவை இந்த ஒரு டிக்கிக்கு இவ்வளவு பேச்சு தேவையா அப்படின்லாம் நினைப்பீங்க. ஒவ்வொரு விஷயமும் சமையலை பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ், அதை சொல்லி தர்றது தான். ஸோ இப்போ இதை பாருங்க, நல்லா வந்து கொஞ்சம் நீங்க வந்து இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஃபுல் ஃபயர் வச்சிருக்கேன். இந்த ஃபயர் வச்ச பிறகுதான் இது ஃப்ரை ஆகும். ஃப்ரை ஆகி எடுக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது நல்லா வந்து நமக்கு வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. என்ன காரணம்னா, நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இது போட்டிருக்கோம் இல்லையா, நம்ம வந்து சில்லி ஃபிளேக்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் நல்ல கலர் இருந்து எடுத்தீங்க அப்படின்னா தான்
ஃப்ரை ஆகும். அதே மாதிரி எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மிதமான சூடு வச்சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். இப்போ இது வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. எடுத்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே காட்டுறேன் பாருங்க. இப்போ பாத்தீங்களா சுவையான கார்ன் ஆலு டிக்கி எப்படி செய்யறது அப்படிங்கறத உங்களுக்கு விவரமா நான் சொல்லியிருக்கேன். இந்த கார்ன் வந்து நான் ஏற்கனவே வீடியோலையும் சொல்லிட்டேன். அமெரிக்கன் ஃப்ரோசன் கார்ன் அல்லது ஸ்வீட் கார்ன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதை மாதிரி ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், அல்லது வடை மாதிரி வேணாலும் ஷேப்பில் பண்ணிக்கலாம். பட் வடை மாதிரி இருந்தது அப்படின்னா கட்லெட் மாதிரி இருக்குங்கிறதுனால தான் நான் இந்த ஷேப் பண்ணியிருக்கேன். உங்களுடைய விருப்பத்தை சேர்ந்தது எப்படி வேணுமோ நீங்கள் அதை மாதிரி பண்ணிக்கலாம். சுவையான கார்ன் ஆலு டிக்கி ரெடி. செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன்ல செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி சூப்பரான வேற ஒரு டிஷ்ல வேற எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.